வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம லெக்சரில் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அந்த ஒரு ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு செவரல் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் வந்து ரிசால்வ் ஃபோர்ஸஸ் பற்றி பேசுகிறோம், ரிசால்வ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸான டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் இந்த டைரக்ஷனில் பேசணும்னா எந்த மாதிரி நடக்க போகுது, ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸில் ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா எந்த மாதிரி நடக்க போகுது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷன்ஸில் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இன்னைக்கு லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளை வந்து ஸ்பீடு கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு ஹைவே கர்வ் இருக்கு. ஃபார் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற சிச்சுவேஷனை டைக்ராமேட்டிக்காக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, சரிங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் ஹைவே கர்வுக்கு வந்து ரேடியஸ் வந்து 120 மீட்டர்ஸ் இருக்கு. பேங்க்டு த்ரூ அன் ஆங்கிள் 18 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் இல்லாம ஜஸ்ட் இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சு பார்த்து இது என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹைவே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு ஹைவே இதா இருக்கு. இப்போ இந்த ரோடை நீங்க ஸ்ட்ரைட் வியூல இருந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது ரோடு எந்த மாதிரி இருக்குதுன்னா லைட்டா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இட் இஸ் பேங்க்டு த்ரூ அன் ஆங்கிள் 18 டிகிரி. ஸோ ரோடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்வ்டாக இருக்கு. இப்போ அந்த கர்வ்டாக இருக்க ரோட்ல நீங்க நின்று பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ரோடு நேரம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சைடு தூக்குன மாதிரி இருக்கு. சரிங்களா? அந்த ஆங்கிள் தான் வந்து 18 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. நவ் வி ஆர் அடுத்து ஃபர்தரா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, the rated speed of a banked highway curve is the speed at which a car should travel to have no lateral friction force exerted on its wheels. இப்போ அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து அங்கே பெருசாக எதுவுமே எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஐ திங்க் ஓகே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஸ்பீட் அப்படிங்கும்போது we'll have to find out the velocity. வாங்க இங்கே தான் இதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ரோடு வந்து அந்த கர்வ்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலேயே இருந்துட்டு நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இல்லாமல் நார்மல் அண்ட் டேஞ்சென்ஷியலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம். ஸோ இப்போ வெயிட் வந்து டுவர்ட்ஸ் கிராவிட்டி இப்படி தான் ஆக்ட் ஆக போகுது. இந்த ஆர் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் இட் இஸ் பேலன்சிங். சரிங்களா? இந்த ஆறுங்கிற ஃபோர்ஸ் தான் வந்து என்ன சொல்றது, அந்த கார் அந்த ரோட்ல இருக்கிறத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ். இந்த நார்மல் டைரக்ஷன் இஸ் கிவன். யூஸ்வல் ஒய் டைரக்ஷன் தான் வந்து இங்கே நமக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனாகவும் இருக்கு. அதனால தான் இதை இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இதுல வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னா வேற எந்த ஃபோர்ஸும் இந்த இடத்துல ஆக்ட் ஆக கிடையாது. ஸோ ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஸோ வி மே கன்சிடர் திஸ் ஆஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னது அடுத்து கைனடிக் டயக்ராம் பேசணும் இல்லைங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி தி கைனடிக் டயக்ராம். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த நார்மல் டைரக்ஷன்ல கார் வந்து அப்படியே இப்படி சரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது எதை பேஸ் பண்ணி, இந்த வெயிட் ஆஃப் த கார் இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய டைரக்ஷன். எல்ஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ரெண்டு டைரக்ஷன் இல்லாம கார் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போ இங்க நம்ம ஃபோர்ஸஸ் வந்து அடுத்து ரிசால்வ் பண்ணி அடுத்து நம்ம ஃபர்தரா என்னென்ன ப்ரொசீட் பண்ணமோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ ஆங்கிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலா திஸ் இஸ் ஆர் ஆக்சிஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ இதே டைரக்ஷன்ல தான் வந்து இப்போ நமக்கு நார்மல் ஆக்ட் ஆகுது. ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் as தி நார்மல் டைரக்ஷன், திஸ் இஸ் தி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். இப்போ ஃபோர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சரி. ஸோ ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது வித் ஆங்கிள்
theta. Suppose whatsoever the theta is, அதை இப்போ நம்ம theta அப்படிங்கிற மாதிரியே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் எண் தான் வந்து நம்மளோட பேஸ் ஆக்சிஸா வச்சுக்கிட்டு இப்போ நான் ரிசால்வ் பண்றேன். ஓகே, ஸோ பை நியூட்டன்ஸ் செகண்ட் லா, இப்போ ஃபோர்ஸஸ் நான் ரிசால்வ் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் நார்மல் சென்ஸ். இந்த இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ், ஸோ இந்த ஆறுங்கிற ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணணும். சரிங்களா? அதை ரிசால்வ் பண்ணி வரது மட்டும்தான் இருக்க போகுது. இந்த W வந்து கம்ப்ளீட்டாக டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் திஸ் W. இந்த R மட்டும் நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கிருந்து ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் R. ஓகே, லெட் மீ டூ இட் இன் டிஃப்ரெண்ட் கலர். யா, திஸ் இஸ் த ஃபோர்ஸ் R which is acting inward. இப்போ இங்கிருந்து இதுக்கான ஆங்கிள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் 90 plus theta. So it is R times of cos 90 plus 90 degree plus theta. ஓகே, இந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்க போகுது? தட் இஸ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் த ஆக்சலரேஷன் இன் நார்மல் டைரக்ஷன். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா R sin theta. சரிங்களா? ஸோ R sin theta is equal to மாஸ் வேணும் அப்படின்னா இங்கே நமக்கு we don't know what it is, but we are given only weight. So weightல இருந்து mass எழுதணும் அப்படின்னா it is weight upon gravity times of an. So let us mark this as equation 1. அடுத்தது இந்த y directionல பார்த்துட்டீங்க அப்படின்னா W is acting downward, so minus W. அடுத்தது இந்த R வந்து ரிசால்வ் பண்ண போறோம். ஸோ sin எங்க வேணும் நமக்கு? இங்கிருந்து இதே தான். ஸோ sin 90 plus theta. சரிங்களா? So this is going to be like we have minus, so this quantity is equal to 0. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா so minus R, so this becomes plus R cosine theta equals 0. So இதிலிருந்து we may write R as, that is R cosine theta is W, therefore R value is W upon cosine theta. We mark this as equation 2. So we substitute equation 2 into 1. Substitute பண்ணீங்க அப்படின்னா you get W upon cos theta multiplied with sin theta equal to W upon G an. இப்போ weight of a car வந்து நமக்கு பாதரே கிடையாது, பிகாஸ் ரெண்டு சைடுமே இருக்குங்கிறங்காட்டி அது கேன்சல் ஆயிடுது. இப்போ இதுல இருந்து an என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுது? It is tan theta multiplied with gravity G. Okay, so let us mark this as equation 3. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். And we also know that for acceleration in n direction, அதாவது நார்மல் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா velocity square upon rho. சரிங்களா? therefore anக்கு நம்ம நோட்டேஷன் கண்டுபிடிச்சோங்களா? what was that? That is tan theta multiplied with G, or let us write this as G tan theta. இப்போ velocity square is equal to rho G tan theta. So rho value என்னன்னு கொடுத்திருந்திருக்காங்க? It is given to be 120 meters. G value is 9.81 meter per second. Sorry, second square. And tan theta value என்ன? 18 degrees. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, just a minute, let me do the calculations. To 9.81 into tan 18 tan 18 degrees, that gives me 382.4955. சரிங்களா?
இதிலிருந்து velocity என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா 19.56. இப்போ யூனிட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா it is meter square upon second square. So square root எடுக்கும்போது it becomes meter upon second. So இப்போ என்னது velocity is given in terms of meter per second. இதே விஷயத்தை வந்து கிலோமீட்டர் per hour கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஸோ என்ன சொல்றது 1 கிலோமீட்டர் அப்பான் 1000 மீட்டர் யூனிட் சேம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட் இப்போ இருந்துட்டு 1 hour 60 into 60 seconds. பிகாஸ் இந்த யூனிட்ஸ் இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்கே ஆல்ரெடி மீட்டர் பெர் செகண்ட் எனக்கு இருக்கு. மீட்டர் கேன்சல் ஆகணும், செகண்ட் கேன்சல் ஆகி கிலோமீட்டர் பெர் ஹார்ல வரணுங்கிறங்காட்டி இந்த மாதிரியான விஷயத்தை இங்கே நான் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இட் இஸ் 19.56 into 3600 upon 1000 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸோ இது என்னன்னு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 70.4 கிலோமீட்டர் பெர் ஹார். சரிங்களா? இதுதான். ஸோ த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 70.4 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இங்கே ஒரு 2 வயர் இருக்கு ஏசி பிசி அப்படிங்கிறது சின்னு ஒரு ஸ்பியர் கூட வந்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஸ்பியர் எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் ஹரிசாண்டல் சர்க்கிள்ல வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. எந்த மாதிரினா இங்க பாருங்களேன், இங்க நம்ம கொடுத்துருந்துருக்காங்கல்ல இந்த ஏ பி இது ரெண்டு இந்த சிங்கிற ஸ்பியர் கூட நாட் பண்ணி இருந்திருக்காங்க. இது வந்து இந்த கிவன் ஹரிசாண்டல் சர்க்கிள்ல வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வயர்ஸ்ல இந்த 2 வயர்லயும் இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து 75 நியூட்டனுக்கு அதிகமாச்சுன்னா 2 வயரும் பிஞ்சிடும். சப்போஸ் இந்த ஏசிங்கிற வயர்ல வந்து அதிகமாச்சுன்னா ஏசி பிஞ்சு போயிடும், பிசியில அதிகமாச்சு அப்படின்னா பிசி பிஞ்சு போயிடும். அப்போ இந்த 2 வயரும் பிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு வெலோசிட்டி எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா வயர் பிஞ்சு போகாம இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மோஷன் எந்த இடத்துல நடக்குது? இந்த ஸ்பியர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்பியர்ல நடக்குது அப்படின்னா இந்த ஸ்பியர்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயங்கள் பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நார்மல் டைரக்ஷன். இதுதான் வந்து டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனா இருக்க போது விச் இஸ் ஆர் யூஷுவல் y டைரக்ஷன். இப்போ இந்த இதுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ நார்மல் டைரக்ஷன் இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. ஸோ திஸ் வில் பி 60 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி தான். ஸோ இது 45 அப்படின்னா இதுவும் 45 டிகிரிஸ் தான். ஓகே, ஸோ ஆங்கிளை நம்ம இப்போ நோட் பண்ணிட்டோம். இந்த ஒயர் இந்த டைரக்ஷன்ல வந்து டென்ஷன் இன் தி ஏசி கேபிள், இந்த இதுல டென்ஷன் இன் பிசி, இந்த 2 விஷயம் இருக்கு. வெயிட் வந்து will act downward. சரிங்களா? வேற ஏதாவது ஃபோர்ஸ் இதுல இருக்கா? கிடையாது. ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நார்மல் டைரக்ஷன்ல தான் வந்து மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் வந்து ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். ஸோ ஒன்லி திஸ் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், அந்த கிரீன் கலர்ல ஒண்ணு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அது மட்டும் தான் வந்து கைனெட்டிக் டயக்ராம்ல வரப்போகுது. மீதி கால்குலேட் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம்ல வந்திருக்கும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் கைனெட்டிக் டயக்ராம் இஸ் கிவன் ஹியர். அதே மாதிரி ஆக்சிஸ் நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது இங்க நம்ம கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா this is my normal direction, this is my y direction which is same as that of the tangential direction. இப்போ ஃபோர்ஸஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இந்த இடத்துல எனக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் மீ யூஸ் green and red colors to differentiate them. So this is my TAC and this angle is 60 degree. So 60 degree அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். So this is my 60 degrees, this is TAC. சரிங்களா? அடுத்தது let me consider this as TBC and this is 45 degrees.
ஓகே. இப்போ நம்ம வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி ஃபோர்ஸஸ் ரிசால்வ் பண்ணலாம். பை நியூட்டன் செகண்ட் லா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் நார்மல் டைரக்ஷன் ஃபோர்ஸ் கைனடிக் டயக்ராம்ல இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்ஷன்ல ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? லுக் அட் யுவர் ஃப்ரீ பாடி டயக்ராம். எந்த ஃபோர்ஸும் கிடையாது. இந்த டிஏசி டிபிசி இதை ரெண்டை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணாதான் உண்டு. ஸோ இப்போ இதை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஏசி இது பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் இந்த நார்மல் டைரக்ஷனை வந்து பாசிட்டிவ் சென்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ டோட்டல் 360, அதுலேருந்து இந்த 60 டிகிரி மட்டும் இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு வி கன்க்ளூட் தட் இட் இஸ் cos 360 minus 60. சரிங்களா? அதே மாதிரி பிசியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து தான் இங்கே. ஸோ இட் இஸ் சிம்பிளி 45 டிகிரி. ஸோ cos 45 degrees is equal to mass times of acceleration in normal direction. So இது TAC cos 60 plus TBC cos 45 degree equals mass acceleration v square upon rho. இங்கே நான் replace பண்ணிக்கிறேன். Let me mark this as equation 1. இப்போ அடுத்தது இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டேன்னா, இந்த இடத்துல y டைரக்ஷன்ல என்னோட ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? there is nothing, so it is 0. இப்போ அதே மாதிரி இங்க என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா TAC sin 360 minus 60. ஓகே, இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, forces acting downward. So this will be minus TBC sin 45 degrees. சரிங்களா? வெயிட் நெகட்டிவ் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா TAC sin 60, ஓகே, மைனஸ் TBC sin 45 minus W equals 0. So we mark this as equation 2. இப்போ இந்த இதுல இருந்து பார்த்துட்டோம்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டென்ஷன் as well as the velocity rho என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ the radius is given to be 0.9 meters. அது நமக்கு தெரியும். வெயிட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெயிட் என்ன அப்படின்னா it is mass times of the gravity. So that is mass is 3 kilogram. Gravity is 9.81 meter per second square. So multiply பண்ணோம் அப்படின்னா we get 29.43 Newton and rho value is 0.9 meters. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. பட் ஸ்டில் there are 3 unknowns. இப்போ 3 unknown இருக்கு, ஆனால் ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இதை நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால இங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால இனிஷியலா we start with trying the tension in the cable AC is 0. So tension in the cable AC 0 அப்படின்னு போட்டோம்னா from equation 1 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். So from equation 1 இங்க TAC மட்டும் 0ன்னு போடுறோம். அப்ப TBC இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ TBC cos 45 degree அப்படின்னா ஸோ TBC cos 45 is 1 upon under root 2 equal to நமக்கு என்ன m v square upon rho இருக்கு. ஸோ m value is 3 v square upon 0.9. சரிங்களா? இந்த விஷயம் இருக்கு. ஸோ இதை இப்படியே நம்ம வச்சுப்போம். அடுத்தது from equation 2 நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2ல நம்ம என்ன ஈக்குவேஷன் 2ல நம்ம என்ன சொல்லியிருந்திருக்கோம்? TAC 0 போடணும். ஸோ மைனஸ் TBC sin 45. ஸோ மைனஸ் TBC sin 45ங்கும் போது தட் இஸ் 1 upon under root 2 ஈக்குவல் மைனஸ் வெயிட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் 29.43 நியூட்டன் ஈக்குவல்ஸ் 0. ஸோ அப்போ TBC
என்ன நான் பார்த்துட்டேன்னா it is 29.43 Newton minus TBC equals into under root 2. ஸோ இதிலிருந்து என்னோட TBC என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா minus 41.62 நியூட்டன். ஸோ டென்ஷன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அது பாசிபிளா கிடையாது. சப்போஸ் டென்ஷன் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம்னாலும் சப்போஸ் இந்த டிபிசியை வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இன் the TBC upon under root 2 equals 3 rho square upon 0.9 sorry 3v square. இதில் substitute பண்ணீங்கன்னா your 3v squared is 0.9 multiplied with minus 41.62 upon under root 2. So இதை solve பண்ணும்போது we get as imaginary value. Okay, or in a precise way I say it as a complex value. Velocity or complex value that cannot happen. So this is not possible. அடுத்தது TBC வந்து 0 ன்னு assume பண்ணோம் அப்படின்னா what happens? So இப்போ TBC வந்து assume பண்ணும்போது so using the similar arguments இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே பண்ணோம் அப்படின்னா so we get this quantity from equation 1. So from 1 and 2 we are writing these things. And so direct value substitute பண்ணோம் அப்படின்னா 29.43 plus TAC upon 2 equals 0. So இதிலிருந்து I get TAC is 2 times of 29.43 sorry I have under root 3 here upon under root 3. So the value is 33.98 Newton. சரிங்களா? So 30 இந்த வேல்யூவை தூக்கி கொண்டு போய் அடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது so I get V squared is 0.9 multiplied with 33.98 Newton. So 33.98 and I have 2 into 3. So இதை simplify பண்ண அப்படின்னா I get 5.0974. இப்போ இதிலிருந்து what I get is V is 2.258 meter per second. சரிங்களா? So இதுதான் this can be the minimum speed. என்னன்னா கண்டிப்பா டென்ஷன் வந்து 0 விட கம்மியா போக முடியாது. சரிங்களா? அப்ப மினிமம் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கும் போது ஓகே டிபிசி வந்து 0வா இருந்துச்சுன்னா டிஏசிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான் வருது. அதனால தட் கிவ்ஸ் அஸ் தி ஸ்பீட். ஓகே, இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருந்திருக்காங்க? மேக்சிமம் டென்ஷன் வந்து 75 நியூட்டனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ சப்போஸ் டிஏசி வந்து 75 நியூட்டனா இருந்துச்சுன்னா then from equation 1 and 2 நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். So we get DAC that is 75 multiplied with cos 60 அப்படிங்கும்போது that is 1 upon 2 plus TBC cos 45 போது 1 upon under root 2 equals 3 times of V squared upon 0.9. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் டபிள்யூ தட் இஸ் மைனஸ் 29.43 மைனஸ் டிபிசி அப்பான் சைன் 45 போது அண்டர் ரூட் 2 பிளஸ் டிஏசி. ஸோ அதை தான் வந்து 75 அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம், 75 நியூட்டன்
upon sin 60 அப்படிங்கும்போது that is under root 3 upon 2 equals 0. So இங்க minus TBC upon under root 2 இதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு if you take everything else to the other side 75 into under root 3 divided by 2 இது நெகட்டிவ்ல இருக்க போகுது. So minus 64.9519. So plus 29.43. So பார்த்துட்டீங்கன்னா minus TBC upon under root 2. Just a minute. So இங்கே நான் எழுதிடுறேன் minus 35.5219 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. So இதிலிருந்து my TBC is 35.5219 multiplied with under root 2. So it is 50.2356. So TBC ஓட வேல்யூ வந்து 50.23 approximately equal to 50.23 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைக்குது நியூட்டன். இதை கொண்டு வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 75 upon 2 plus 50.23 upon under root 2 கொடுத்தேன் அப்படின்னா what I get is, ஸோ இங்கிருந்து நான் எழுதுறேன். ஸோ 3v squared upon 0.9 இதிலிருந்து what I get is 73.01. So v square is 73.01 multiplied with 0.9 upon 3. So into 0.9 divided by 3 கொடுத்தேன் அப்படின்னா what I get is 21.9054. So இதிலிருந்து ரோ வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரி v வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது what I get is just a minute. Which is 4.68. சரிங்களா 4.68 meter per second. So இப்போ இதே மாதிரி we'll have to do for supposing TBC is 75 Newton. சரிங்களா ஸோ TBC வந்து 75 நியூட்டனுக்கு போச்சு அப்படின்னா what we get TAC is 95.22 Newton. ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன் 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணி you will have to carry out the calculation பண்ணும்போது you get this quantity. ஸோ இப்போ TAC இப்படி போச்சு அப்படின்னா actually I can just show you the calculations. So then from equations 1 and 2 we get இப்போ TBCக்கு நமக்கு வேல்யூ இருக்கு. ஸோ TAC என்னன்னு தெரியாது. ஸோ TAC cos 60 is again 1 upon 2 plus TBC 75 upon under root 2 equals 3v square upon rho. And என்ன கிடைக்கும் இந்த பக்கம் minus 29.43 minus 75 upon under root 2 plus TAC. அதான் TAC நமக்கு என்னன்னு தெரியாது. So TAC upon sin 60 is under root 3 upon 2 equals 0. சரிங்களா ஸோ இதிலிருந்து under root 3 TAC upon 2 is 29.43 plus 75 upon under root 2. So இந்த quantity தான் நமக்கு வரப்போகுது. This quantity is 82.46. இப்போ இதிலிருந்து TAC என்னன்னு பார்த்தீங்கன்னா 82.46 multiplied with 2 divided by under root 3. ஸோ இந்த ஆன்சர் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் calculate பண்ணோம் அப்படின்னா we get TAC is 95.22 which is greater than 75 Newton.
ஸோ இந்த 75 நியூட்டனுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒயர் பிஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே பிசி, அந்த பிசியில் இருக்கிற டென்ஷன் 75 நியூட்டனாக இருந்தால் ஏசியில் வந்து 95 நியூட்டனுக்கு டென்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம பண்ண கேல்குலேஷன்ல இருந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ 4.68 மீட்டர் பெர் செகண்ட் இதுதான் வந்து மேக்ஸிமம் வெலோசிட்டியாக இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி அந்த கேல்குலேட் பண்ண இந்த 2.25 அதுதான் வந்து மினிமம் வெலோசிட்டியாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு இஃப் வி கன்க்ளூட் த ரிசல்ட், ஹென்ஸ் மேக்ஸ் ஓகே த ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 2.26 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து 4.68 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் இருக்கலாம். இதுக்குள்ள இருந்தா ஒயர் பிஞ்சு போகாது. இந்த ரேஞ்சை தாண்டி போச்சு அப்படின்னா ஒயர் பிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் லெக்சர். தேங்க்யூ.